ஹலோ கைஸ், நான் உங்கள் ஐஜினாட்டு வந்திருக்கேன். வந்து ஒரு சரியான ஒரு அனிமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து அப்படியே உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகும்னா, அந்த ஏஞ்சல் நெக்ஸ்ட் ஸ்பாயில்ஸ் மீ ராட்டன் இருக்கும்ல, மஹீரோன்னு ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் லைட்டாக ஈக்குவல் ஆகும். வேறு மாதிரியான ஒரு அனிமே இது. எப்படின்னா இதோட இந்த இப்போ நான் சொல்ல போகிற அனிமே பேர் என்னன்னா ரிச் கேர்ள் கேர்டேக்கர். ஓகேவா? இதை வந்து இட்சுகின்றது நம்ம மெயின் கேரக்டர், ஹினாக்கோன்றது நம்ம ஃபீமேல் கேரக்டர். இல்லை என்னன்னா இட்சுகி வந்து எப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, ரொம்ப பாவர்ட்டியை வந்து சந்திச்சுட்டு வந்துக்கிட்டு இருப்பான். அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, குடிச்சிட்டு கையாமையான்னு தெரியுற மாதிரி ஆளுங்க. அப்படி இருக்கும்போது இவனே வந்து நிறையா பார்ட் டைம் ஜாப் போயிட்டு அவனுக்கு பிடிச்ச ஸ்கூலுக்காக நிறையா ஃபீஸ்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருப்பான். என்ன ஆகும்னா இவன் வேலைக்கு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. என்னன்னா இந்த மாதிரி வந்து டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போயிருப்பாங்க. சரி, என்கிட்ட எப்பயும் போல வெளியே போயிருக்கான்னு நினச்சா இவன் சேர்த்து வச்சிருந்த மொத்த காசையும் ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. சரி, அடுத்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இவன்கிட்ட சாப்பிட கூட காசு இல்லாமல் இருக்கும்போது அவங்க வீட்டில் இந்த கொஞ்சம் சில்லற காசெல்லாம் எடுத்துகிட்டு இவன் வெளியே நடந்து போவான். போகும்போது தான் நம்ம ஹீரோயினோட என்ட்ரி வரும். அவன் ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நடந்து போயிட்டு இருக்கும்போது அவளோட ஐடி, அதாவது ஸ்கூலுக்குன்னு ஒரு ஐடி இருக்கும்ல, அது வந்து கீழே விழுந்துடும். அதை வந்து எடுத்து கொடுக்குறதுக்காக கூப்பிடுவான். இந்த ஹினாக்கோன்றது ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அந்த பொண்ணை கடத்துறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஆள் வந்துருப்பானு காரில் தூக்கி போட்டு போகும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா தெரியாமல் கூப்பிட்ருவான், உங்கள் ஐடி அப்படின்னு கத்தும் போது அவனுங்க வந்து இவனும் வந்து இவளுக்கு தெரிஞ்சவன் தான் போலன்னு சொல்லிட்டு தம்பியும் தூக்கி பேக் பண்ணி உள்ளே வச்சுட்டு போயிடுவானுங்க. இதுக்கடுத்து சரியான ஐயோ சாரி, எனக்கு லைட்டாக கோல்டு, எதுவும் பண்ண முடியாது. அப்போ இருக்கும்போது என்ன ஆகும்னா அப்போ தான் ஒரு 2 பேர் லைட்டாக பேசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த பொண்ணு என்ன ஆகும்னா இட்சுகி கிட்ட நல்லா பழக ஆரம்பிச்சிருவா. இவளுக்கு வந்து பேசிக்காகவே நிறைய கேர்டேக்கர் இருந்திருப்பாங்க. எப்படி சொல்கிறது, பர்சனாலிட்டியை வந்து கைட் பண்ணுற மாதிரி, வெளியெல்லாம் எப்படி எப்படி இருக்கணும்னு சொல்லி தர மாதிரி உள்ள கேர்டேக்கர். ஓகேவா? அப்போ வந்து எல்லா கேர்டேக்கருமே வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்ச நாள் தான் இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அடுத்து கேர்டேக்கர் வந்து லாஸ்ட்டாக இருந்த பொண்ணுமே போயிருக்கும். ஒரு 15 டேஸில் வந்து போயிருக்கும். அதுவும் வந்து தாங்க முடியாமல் ஓடிடும். அப்படி இருக்கும்போது இட்சுகி வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாள். அப்போ என்ன ஆகுனா, நான் சொன்னேன்ல இவன் வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு. அப்போ பணக்கார வீட்டு பொண்ணா பின்னாடி வந்து நல்ல பலமான ஒரு படை பலம் எல்லாமே இருக்கணும் தானே. அப்போ வந்து என்ன ஆகுனா அவங்க வீட்டிலேருந்து ஆள்லாம் வச்சு இவங்களை கண்டுபிடிச்சி இவங்க 2 பேரையும் வந்து காப்பாற்றிடுவாங்க. காப்பாற்றினா இவன் வந்து ஒரு மெய்ட் இருப்பாள், சிசுனேன்னு. ஆமாம், அவள் பேர் எனக்கு கரெக்டாக வாயில் வரல. அந்த மெய்ட்டை வந்து இவன் சொல்லுவாள், இவன் வந்து எனக்கு வந்து இட்சுகி வேணும் அப்படின்னு சொல்லுவாள். என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அந்த மெய்டு வந்து ஹீரோயின்கிட்ட கேட்கும்போது, ஆமாம் எனக்கு கேர்டேக்கராக இட்சுகி வேணும்னு சொன்னோன்னா நம்ம ஹினாக்கோட ஃபாதர்கிட்ட அந்த பையனை கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போனால் உனக்கு வந்து எவ்வளோ வேணும், நீ வந்து ஹினாக்கோவுக்கு வந்து நீ கேர்டேக்கராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் அப்பா சொல்லுவார். அதுக்காக நீ உனக்கு எவ்வளோ வேணும்னு நீ சொல்லு, அதுக்கு உண்டான சார்ஜ் வந்து நாங்கள் தரோம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படி சொன்னோன்னே இவன் சொல்லுவான், இது உனக்கு வந்து 20,000 வேணுமா 30,000 வேணுமா, இது மாதத்துக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இது ஒரு நாளைக்குன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ வந்து அதிர்ச்சி ஆயிடுவான். இவ்வளோ வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அப்பா சொல்லுவாங்க, நீ நினைக்கிற மாதிரி இது சின்ன வேலை கிடையாது, உனக்கே தெரியும் போக போக, அதுக்கு உண்டான கரெக்டான அமௌண்ட் சொல்லி நான் வந்து உனக்கு வந்து பே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னா இவனும் வந்து ஒரு அமௌண்ட் சொல்லுவான். அதை வந்து கொடுக்குறேன்னு சொன்னோன்னா இவனுக்கு வந்து நிறையா ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதாவது ஹினாக்கோ படிக்கிற ஸ்கூலுக்கே போகணும், ஆனால் வந்து அவ்வளோ ஹினாக்கோட கேரக்டருக்குன்னு தெரியாமல் பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பின்னாடி ஒரு ஃபேக்கான ஒரு பேக் ஸ்டோரி வந்து அவங்களே சொல்லி கொடுத்துருப்பாங்க. யார் கேட்டாலும் நீ தான் சொல்லணும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்படி சொல்லும் போது இவனும் அதே தானே சொல்லுவான். அப்போ வந்து அந்த மெய்டுன்னு ஒருத்தவங்க சொன்னலாம், அவங்க தான் வந்து ஹெட்மெய்டு. அவங்க தான் வந்து எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க. இவனுக்கு வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லித்தர்றது, எப்படிலாம் இருக்கணும், மேனர்ஸ் சொல்லித்தரது, அவங்கள்ட்ட இப்படி தான் பேசணும் அப்படிலாம் சொல்கிறது. இந்த மாதிரி ஆரம்பித்தோன்னா நல்லா போயிட்டே இருக்கும் கதை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹினாக்கோவுக்கு வந்து என்ன பிரச்சனைனா, அவங்க அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அவளை வந்து அவளோட இஷ்டப்படி இருக்க விட மாட்டாங்க. சும்மா நைனேன்னு எதாவது சொல்லிக்கிட்டு, இதை போனாத அதை போனாத, நீ வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவளோட ரியல் கேரக்டரே வந்து மறைஞ்சு போகிற அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருப்பானுங்க. இதெல்லாம் வந்து தெரிஞ்ச இட்சுகி வந்து என்ன பண்ணுவான்னா, நார்மலாக ஒரு பொண்ணு எப்படி லைஃப்பை கைட் பண்ணுமோ அதே மாதிரி வந்து அந்த பொண்ணுக்கு எல்லாமே பண்ணுவான். இந்த மாதிரி திட்டுத்தனமாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, ஒரு மாதிரி ஜாலியாக ஃப்ரீயாக பேசுகிறது, அந்த மாதிரிலாம். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து இவனை ரொம்ப பிடிச்சிரும். இப்போதைக்கு இதான் கதை, இதிலே பாதி ஸ்பாய்லர் இருந்துச்சு. இந்த வீடியோ நான் கண்டினியூ பண்ணோன்னா, இன்கேஸ் இந்த வீடியோவுக்கு வந்து கொஞ்சம் லைக்ஸ் வந்துச்சு, கொஞ்சம் கமெண்ட்ஸ் வந்துச்சு, இதுக்கு வந்து நீங்கள் ஈகராக இதுக்கு அடுத்த வீடியோ நீங்கள் கேட்குறீங்கன்னா நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். போயிட்டு வரேன். டாட்டா, பை பாய்.